இந்த தேர்தல் பிரச்சாரத்தை உன்னிப்பா கவனிச்சுட்டு இருந்திருக்க நிறைய பேருக்கு இந்த தேர்தல் பிரச்சாரம் கொஞ்சம் மன வருத்தத்தை தரக்கூடியதாக இருந்திருக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருந்திருக்கலாம், இல்லை நிறைய பேருக்கு ரொம்ப அலட்சியத்தை உருவாக்கக்கூடிய, இல்லை ரொம்ப மனசோர்வை உருவாக்கக்கூடிய ஒரு தேர்தல் பிரச்சாரமாக இருந்திருக்கலாம். அதுக்கு பல ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஏன் இப்போது இதை பேச வேண்டிய தேவை இருக்குன்னா, நேற்றைக்கு நம்முடைய முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பஞ்சாப் மக்களுக்கு ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அந்த கடிதம் மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக இந்த நேரத்தில் பார்க்கப்பட வேண்டியது இருக்கிறது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே தேர்தல் களங்கள் அப்படிங்கிறது அனல் பறக்கக்கூடிய களங்களாக இருக்கும். பல கட்சிகள் பலவிதமான வாதங்களை முன்வைப்பார்கள். பலவிதமான கோணங்களிலே இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் நடக்கும். ஆனால் இந்த தேர்தல் பிரச்சாரம் எப்போதும் இல்லாத அளவிற்கு, இந்திய சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு, இந்திய சுதந்திரம் அடைந்த காலகட்டத்திற்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் இல்லாத அளவிற்கு முழுவதுமான ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தல் பிரச்சாரமாக இருந்திருக்கிறது. வித்தியாசம்னு சொல்றதை விட அபத்தமான ஒரு தேர்தல் பிரச்சாரமாக பாஜகவினால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத யாருமே மறுக்க முடியாது. நான் அரசியல் சாராத நண்பர்களிடத்துல பேசும்போது கூட என்ன இவர் இப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு வெறுப்போடு ஒரு ஏளனத்தோடு பார்த்த நிறைய நண்பர்களை நான் பார்த்துருக்கிறேன். இன்றைக்கு இந்த சூழ்நிலையில தான் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் இந்த லெட்டர் ஒன்று எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் நிறைய விஷயங்களை குறிப்பிடுறார். அந்த கடிதத்தை நான் உங்களுக்கு முழுமையாக வாசிக்க முடியலைனாலும் அதனுடைய சாராம்சத்தை இன்னைக்கு பேசலாம் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம். என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது அரசியல் உரையாடல்களை நான் உன்னிப்பாக கவனித்து வருகிறேன். சமூகத்தில் பிளவை ஏற்படுத்தும் மிக மோசமான வெறுப்பு பேச்சுகளில் பிரதமர் மோடி ஈடுபட்டுள்ளார் அப்படின்னு சொல்றார். பிரதமர் மோடியினுடைய பிரச்சாரத்தையும் நாம் கூர்ந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வெறுப்பு பிரச்சாரம் அப்படிங்கிறது முதல் கட்ட தேர்தலின் போது எதிரொலிக்கவில்லை, அல்லது பிரதமர் இதை பத்தி எதுவும் பேசல. முதல் முறையாக அவருடைய வெறுப்பு பிரச்சாரம் எப்போது ஆரம்பிக்கிறது அப்படின்னா, ஏப்ரல் 23, 24 தேதிகளில ராஜஸ்தான்லையும் பன்சாராவிலும் பேசின பேச்சுகளிலும் தான் இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை அவர் கொஞ்சம் கொஞ்சமாக துவங்குகிறார். இன்னும் ஒரு ஆர்டிகிள் ஒன்று இருக்கு. அந்த ஆர்டிக்கிளில் எந்த தேதிகளில் அவர் எவ்வளவு பேசினார், அப்படி என்னெல்லாம் பேசியிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு ஆர்டிகிள் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கிறார். எதை பற்றி எல்லாம் எந்த தேதிகளில் எவ்வளவு பேசியிருக்கிறார் அப்படின்றத குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதில் ஏப்ரல் கடைசியிலிருந்து மே 15ஆம் தேதி வரைக்கும் அவர் பேசின 67 ஸ்பீச்சஸில், 67 உரையாடல்களில் கிட்டத்தட்ட 60 ஸ்பீச்சஸில் இந்து முஸ்லீம் பகைமையை உருவாக்குகிற விதத்தில் பேசியிருக்கிறார் அப்படின்ற மாதிரி நமக்கு அந்த டேட்டா சொல்லுது. இப்போ இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, இந்த முதல் கட்ட தேர்தல் முடிந்ததற்கு பிறகு மோடியினுடைய இந்த தேர்தல் பிரச்சாரம் முழுவதும், அந்த முழு சாராம்சமும் இந்து முஸ்லிம் வெறுப்புணர்வை தூண்டுவதாக மட்டுமே இருந்திருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு பல இடத்துல தெரிய வருது. அது இஸ்லாமியர்களை பார்த்து ஊடுருவியர்கள்னு சொன்னதா இருக்கட்டும், இல்லைன்னா அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறார்கள்னு சொன்னதா இருக்கட்டும், இல்லை மங்கள் சூத்ராவை பிடிங்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும், இப்படி பல விஷயங்களில் பிரதமர் மோடி வெறுப்பு பிரச்சாரத்தை கட்டிக்கொண்டே இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் எடுத்து வைக்கிறார். அதுக்கு பிறகு அவர் இன்னும் சொல்றாரு, சொற்பொழிவின் கண்ணியத்தையும் அதன் மூலம் பிரதமர் பதவியின் ஈர்ப்பையும் குறைத்த முதல் பிரதமர் மோடி சமூகத்தின் ஒரு குறிப்பிட்ட பிரிவினரையோ அல்லது எதிர்கட்சியையோ குறிவைக்கும் வகையில் வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய கண்ணியமற்ற முரட்டுத்தனமான வார்த்தைகளை இதற்கு முன்பு எந்த பிரதமரும் கூறியதில்லை. வெறுப்புணர்வை தூண்டும் பேச்சுக்களால் பிரதமர் அலுவலகத்தின் கண்ணியத்தை குறைக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் தற்போதைய பிரதமர் மோடி மீது வைத்திருக்கிறார். இந்த விமர்சனத்தை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னைக்குமே ஒரு பிரதமர் அப்படிங்கிறவர் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி பொசிஷன்ல இருந்து பேசக்கூடியவர். அந்த என்னதான் அவர் சார்ந்த கட்சிக்கு அவர் தேர்தல் பிரச்சாரத்தை செய்தாலும் இந்திய நாட்டு மக்களுக்கெல்லாம் அவர் பிரதமர் என்கிற ஒரு அந்தஸ்தில் இருந்தது, ஒரு அரியாசனத்தில் இருந்துதான் அவர் பேச வேண்டும் அப்படிங்கிறது நம்ம சுதந்திரம் அடைந்த காலகட்டத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பிரதமர்களுமே கையாண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் முதல் முறையாக ஒரு பிரதமர் தன்னுடைய சொந்த நாட்டு மக்களையே அவர்கள் இவர்கள் அப்படின்னு சொல்லி பிரிச்சு பேசின அவலம் உலகத்திலேயே எந்த இடத்திலும் நடக்காத, தன் நாட்டு மக்களையே அவர்கள்னு சொல்லி பேசின அவலம் இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது நடந்திருக்கிறது என்பது நம்முடைய 75 ஆண்டு கால சுதந்திர வரலாற்றிலே ஒரு கருப்பு பக்கம் அப்படிங்கிறத நம்ம தாராளமாவே சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதுக்கு மேலேயும் அவர் என்ன குறிப்பிடுறாருன்னா,
முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் பேசும்போது, என்னை பற்றியும் சில பொய்களை அவர் கூறியிருக்கிறார். நான் என் வாழ்நாளில் ஒரு சமூகத்திலிருந்து மற்றொரு சமூகத்தை எப்போதும் தனித்து பார்த்ததில்லை. பாஜக மட்டுமே அப்படி பார்க்கக்கூடிய கட்சி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டார். 2006 சச்சார் கமிட்டியினுடைய ரிப்போர்ட் வந்த நேரத்தில் பிரதமர் மன்மோகன் சிங்கினுடைய ஸ்பீச்சை அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் எடுத்து, அதாவது அதனுடைய சாராம்சத்தோடு அதை பொருத்தி பார்க்காமல் அந்த கான்டெக்ஸ்டை விட்டு எடுத்து பேசினதை நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருப்போம். அவர் ஒடுக்கப்படுகிற மக்கள், அதாவது பிற்படுத்தப்பட்ட மக்கள், தலித் மக்கள், பழங்குடியினர், பெண்கள், இன்னும் மைனாரிட்டிஸ், அது மொழி சிறுபான்மையினராக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு சிறுபான்மையினராக இருக்கலாம். அந்த சச்சார் கமிட்டியினுடைய ரிப்போர்ட்டின் படி இஸ்லாமியர்கள் தலித் மக்களை விட ஏழ்மையான நிலையில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர்களுக்கும் இதில் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு அவர் சொன்னதை, அதாவது ஒடுக்கப்படுகிற எல்லா மக்களையும் சேர்த்து சொன்ன ஒரு விஷயத்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டும் குறிப்பிட்டு இவர் இந்த சமூகத்திற்கு நேராக தான் இப்படி பேசி இருக்கிறார், இவர்கள் வந்தால் இப்படி நடந்துவிடும் அப்படின்னு சொல்லி இந்து முஸ்லிம் வெறுப்பு உணர்வை பேசிய பிரதமர் மோடியை அவர் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்றாரு, என்னுடைய வாழ்நாளில் நான் எப்போதும் ஒரு சமூகத்தை இன்னொரு சமூகத்தினை விட்டு பிரித்து பார்த்ததே கிடையாது, எல்லோரும் எனக்கு இந்தியர்கள் தான் என்கிற அந்த ஒற்றை புள்ளியில் வந்து அவர் நிற்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அடுத்து மறுபடியும் அவர் என்ன எழுதுறாருன்னா, அந்த லெட்டர்ல கடந்த 10 ஆண்டுகளில் பஞ்சாபையும் பஞ்சாபியர்களையும் பழி வாங்குவதற்கான எந்த ஒரு வாய்ப்பையும் பாஜக அரசாங்கம் விட்டு வைக்கவில்லை அப்படின்னு சொல்லி பேசுறார். அப்படி பேசிட்டு அவர் எதை கோட் பண்றாருன்னா, நம்ம டெல்லியில நடந்த அந்த விவசாயிகளுடைய போராட்டத்தை கோட் பண்ணி சொல்றாரு, கிட்டத்தட்ட 750 விவசாயிகள் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். லத்திகளினாலும் குண்டடிப்பட்டது மட்டுமில்லாமல் 750 உயிர்களை நாம் இழந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதுல குறிப்பிடுறார். அந்த டெல்லியில நடந்த விவசாயிகள் போராட்டத்தின் போது இந்திய விவசாயிகளை தற்போதைய பிரதமர் மோடி பாராளுமன்றத்தில் பேசும்போது அண்டோலன்ஜீவி, பாரசைட்டுகள் எல்லாம் சொல்லி குறிப்பிட்டதை நம்ம எல்லாம் மறந்திருக்க முடியாது. அப்போ அதையும் இந்த இடத்துல முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் குறிப்பிட்டு பேசுறதை நம்மளால பார்க்க முடியும். அதுக்கு பிறகு இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் அந்த ஸ்பீச்ல அவர் குறிப்பிட்டிருக்காரு. என்ன பேசியிருக்காருன்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய 35க்கும் அதிகமான கருவிகளுக்கு ஜிஎஸ்டி போட்டு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை நசுக்கி இருக்கிறார் அப்படின்ற மாதிரி சில புள்ளிகளையும் நம்மளால பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம கடந்த 10 வருஷத்துல இவங்களுடைய டிமானிட்டைசேஷனா இருக்கட்டும், இல்ல ஜிஎஸ்டியா இருக்கட்டும், இந்த மாதிரிப்பட்ட இவர் அதாவது ஒரு செயல் திட்டத்தை செயல்படுத்தும் போது அதற்குன்னு சில நுண்ணறிவுகள் இருக்கும், அதற்குன்னு எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க, அவங்கள்ட்ட எல்லாம் கேட்பாங்க. எதுவுமே இல்லாம ஒரு நாள் ராத்திரி திடீர்னு 8 மணிக்கு வந்து நாளையில இருந்து 500 ரூபாயும் 1000 ரூபாயும் எப்படி செல்லாதுன்னு சொல்லி சொன்னாரோ, அதே மாதிரி ஜிஎஸ்டியை கொண்டு வரும்போது அது ஜிஎஸ்டினா என்னதுன்னே தெரியாத ஒரு முறையில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதா இருக்கட்டும். அதனால விவசாயிகள் எந்த அளவுக்கு பாதிப்படைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் அவர் மேற்கோள் காட்டுறார். அவர் ஒரு டேட்டாவை மேற்கோள் காட்டுறார். என்எஸ்எஸோட டேட்டாவை மேற்கோள் காட்டி என்ன சொல்றாருன்னா, இன்றைக்கு இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஒரு விவசாயினுடைய ஒரு நாள் இருக்கக்கூடிய ஆவரேஜ், அதாவது ஒரு விகிதாச்சார அடிப்படையில் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு விவசாயினுடைய ஒரு நாள் கூலி வெறும் 27 ரூபாயாக இருக்குது. ஆனா ஒவ்வொரு விவசாயினுடைய பெயர்லையும் கிட்டத்தட்ட 27,000 ரூபாய் கடன் இருக்குது அப்படிங்கிறத முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் குறிப்பிடுகிறார். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. கடந்த 10 வருஷத்துல இவங்களோட இந்த டிமானிட்டைசேஷன் நம்ம பேசின இந்த விஷயங்கள் எல்லாம் சேர்த்து இந்தியாவினுடைய ஜிடிபி இப்ப பேசும்போதே எக்ஸ்பெக்டேஷனே, எதிர்பார்ப்பே வந்து 6-7% தான் இருக்கு. 6-7% அப்படிங்கிறது மிகப்பெரிய வளர்ச்சி கிடையாது. ஏன்னா UPA 1 UPA 2 ஆட்சிகள்ல அதிகப்படியான வளர்ச்சி 8ஐ தாண்டி போயிருந்தாலும் அந்த ஆவரேஜ் எப்பவுமே வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா 6.7% இருந்திருக்கும். அதாவது அன்னைக்கு அந்த எதை ஆவரேஜா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதை இன்னைக்கு வந்து ஒரு லீஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஒரு விஷயமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதையும் அவர் மேற்கோள் காட்டிட்டு லாஸ்டா சொல்றாரு, their only demand was the withdrawal of 3 farm laws. அதாவது விவசாயிகள் மீது போடப்பட்ட அந்த 3 வேளாண் சட்டங்களை நீக்குவது மட்டும்தான் இந்தியாவினுடைய விவசாயிகளின் கோரிக்கையாக இருந்தது. ஆனா அதை எதையுமே கேட்காம அவர்களுடைய வாய்ஸ், அதாவது நம்மளுடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய ஒரு சட்டம் கொண்டு வரும்போது நம்முடைய குரலும் அதில் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதுதான் குறைந்தபட்ச ஜனநாயகம். அந்த குறைந்தபட்ச ஜனநாயகத்தை கேட்ட ஒருவருடைய ஜனநாயக உரிமைக்கு கூட நீங்க வாய்ப்பு கொடுக்காம கிட்டத்தட்ட 750 விவசாயிகளை நீங்கள் கொஞ்சிருக்கிறீர்கள் அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பிட்டு அவர் பேசினார்.
இந்த சமயத்துல இந்த லெட்டர் மிகவும், இந்த கடிதம் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்பட வேண்டியது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட இந்தியா சுதந்திரம் அடைந்து 75 வருடங்கள் ஆகிவிட்டது. நான் இதுவரைக்கும் பார்த்த எந்த ஒரு தேர்தல் பிரச்சாரங்களும் இந்த அளவிற்கு வெறுப்பை தூண்டுவதாக இருந்ததே கிடையாது. எந்த ஒரு நாட்டு பிரதமரும் இதற்கு முன்பு வடக்கு தெற்கு என்று பிரித்து பேசியதே கிடையாது. ஆனால் நம்முடைய பிரதமர் இங்க தேர்தல் முடிச்சுக்கிட்டு டைரக்டா வட இந்தியாவில் போய் இங்க இருக்கக்கூடிய மக்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் உங்களை பத்தி தப்பா பேசுறாங்கன்னு சொல்றார். நமக்கு என்னதான் மோடியோடு நமக்கு 1000 வேறுபாடு இருந்தாலும், 1000 கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், நமக்கும் அவர்தான் பிரதமர் நினைச்சிட்டு இருக்கும் போது ஒரு நாட்டிற்குள்ளேயே தெற்கு வடக்குன்னு பிரித்து பேசின முதல் பிரதமரும் இவராக தான் இருப்பார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இருக்கார். இன்னொரு முக்கியமான விஷயம், நாம நண்பர்கள்கிட்ட பேசும்போதெல்லாம் நம்ம கேள்விப்படக்கூடிய விஷயம் ஒண்ணுதான். என்னன்னா, சட்டியில இருந்தாதானடா அகப்பையில வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு தெரிஞ்சாதானே இவர் பேசுவார். இவரை பொருளாதாரம் பேச சொன்னீங்கன்னா அப்படின்னா என்ன பேசுவார் அப்படின்னா, ஒரு 2 வீடியோஸ் இருக்கு, 2 ரொம்ப வைரலான வீடியோ. என்னன்னா a+b the whole square ஃபார்முலா. a+b the whole square ஃபார்முலாங்கிறது 4வது வகுப்புல நம்ம அல்ஜிப்ரால படிக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா. இல்ல 4ஆம் வகுப்புல நீங்க படிக்கும் போதே உங்களுக்கு மேக்ஸ்ல வரக்கூடிய ஒரு ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவை நீங்க யாருக்கிட்ட சொன்னாலும் a² + b² + 2ab அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா அதை நம்ம பிரதமர் கிட்ட கேட்டீங்கன்னா மட்டும் அதற்கு அவர் கொடுக்கக்கூடிய விளக்கங்கள் எல்லாம் உங்க வாயில கை வைக்கக்கூடியது மாதிரி இருக்கும். அவர் என்ன சொல்வார்னா, a² + (bracket² + b² என்னெல்லாமோ அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறேங்கிற பேர்ல போற போக்குல அடிச்சு விட்டு போவார். ஆக மொத்தத்துல இவர் ஏன் வெறுப்பு பிரச்சாரத்தை மட்டுமே கையில் எடுக்கணும்னா, இவருக்கு வேற எதுவுமே தெரியாது. 2ஆம் ஆண்டிற்கு முன்பு மோடினா யாருன்னே தெரியாது. எப்படி தெரிய வந்ததுன்னா, கிட்டத்தட்ட 600க்கும் அதிகமான இஸ்லாமியர்களை கொஞ்சு குவித்து அந்த 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 ஒரு மிகப்பெரிய ஒரு வன்முறையையும் கலவரத்தையும் உருவாக்கி அதுல அவ்வளவு பெரிய இஸ்லாமியர்களை கொஞ்சு குவித்த ஒரு நபராக தான் மோடி அறியப்பட்டார் 2014ஆம் ஆண்டு வரைக்கும். இன்னைக்கும் அதுதான் நம்முடைய முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். வெறுப்பை மட்டுமே வைத்து, வெறுப்பை மட்டுமே விதைத்து, அன்பினால் உருவாக்கிய ஒரு நாட்டை இவர்கள் துண்டாடி விடலாம் என்று நினைத்தால் அது நடக்காது அப்படிங்கிறத ஜூன் 4ஆம் தேதி மக்கள் இவர்களுக்கு புரிய வைப்பார்கள்னு நம்புறோம். நன்றி. உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோட வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @anandes1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி, ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.